மக்களுக்காக தாம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள முல்லை நகரில் ஸ்பாஞ்ச் பூங்கான்ற ஒரு விஷயத்தை கேவிபி பேங்க் அவங்களுடைய முயற்சினால் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஸ்பாஞ்ச் பார்க்கை அவங்க சூப்பராக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அவங்க கூட இருந்து நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இந்த பார்க்கை நல்ல முறையாக செய்து முடிச்சிருக்காரு. ஸோ நேரத்தில் கேவிபி பேங்க்குக்கும் மற்றும் இங்கே அத்தனை ஊழியர்களும் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வருங்காலம் அதை கருத்தில் கொண்டு இந்த ஸ்பாஞ்ச் பார்க்குன்றது எப்படி உருவாயிருக்குன்னா, இந்த இடத்துல எந்த ஒரு தண்ணியும் தேங்காத அளவுக்கு தண்ணியே வந்தாலும் அந்த தண்ணி இதில் இருந்து கீழ் வழியாக சென்று பக்கத்தில் இருக்க அந்த ஏரியில் கலக்கிற மாதிரியான ஒரு ஸ்பாஞ்ச் பார்க். இது ஃப்ளட்டட் ஜோன்ன்றதுனால இது ஒரு அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சீரம் சிறப்புமாக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்நேரத்தில் அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேயர் துணை மேயர் புனங்கரிச்சிட்டு போயிருக்காங்க இந்த விழாவை, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் குறை மட்டும்தானே பேசுறது வழக்கம். ஸோ அதனால் குறை பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. மக்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நடக்குது, ஏது நடக்குதுன்னு. நம்ம மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். தாமதமாக வந்துட்டீங்க அப்படின்ட்டு கோவத்தில் போயிருக்காங்க சார். அதான் சார். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2 நாளாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கிளாஸ் நடந்துகிட்ருக்கு சென்னையில். ஸோ இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கிளாஸ் இறுதியாக ஒரு 5:30 மணி அளவில் வந்திருந்தார். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பும் போல அங்கேருந்து வர அது ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு பீக் ஹவர்ஸ் டைமு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தாமதமாகிடுச்சு. மற்றபடி நான் என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காக நான் தாமதமாக வரல. அதாவது நம்ம நாளைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது, அதை குறித்து சில கிளாஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தாம்பரம் தொகுதிக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த விஷயம் தாமதமாகிடுச்சு. ஸோ அதனால் மக்களே நம்மளை வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் நம்மளை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. போன எதிர்கட்சியாக அதாவது முன்னாடி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம அவங்களோட குறைகளை பேசணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ தாமதமாக வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம எடுத்து பேசணுன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பெரிய பதிலடியாகவும் அது அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க பேசுகிறது விமர்சிக்கிற அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சு. தனியார் நிறுவனம் நடத்துகிற இந்த பார்க்கு 2 கோடியில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க.